ஒரு ஈஸியா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா ஒரு ஹெல்தியா ஒரு கறிவேப்பிலை பொடி. பெரிய விஷயம்லாம் இல்ல. ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா கழுவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. பட் மீடியம் ஃப்ளேம்ல ரொம்ப பொறுமையா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாரி கிரிஸ்பியா இருக்கணும். ஓகேயா? அந்த வந்து கருகிற மட்டும் கூடாது. ஓகேயா? அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து, அதுக்கு பிறகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இனாஃப். எனக்கு கொஞ்சம் பிடிக்குன்றதால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு பிறகு வந்து கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு பிறகு வரமிளகா. அதாவது வரமிளகா வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் லெவலுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 to 8 மாதிரி எடுத்துப்பேன். ஓகே. இது அவ்வளத்தையுமே வந்து பொறுமையா கோல்ட் கலருக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருகிற மட்டும் விட்டுறாதீங்க. கருகிட்டா வந்து டேஸ்ட் மாறிடும். ஓகேயா? இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அந்த கேப்ல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 10 பல் பூண்டை வந்து தோலோட ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் கோல்ட் கலருக்கு. ஓகே. அந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே ஓகே தோலோட. அதோட வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்தா கட்டி பெருங்காயம் என்கிட்ட அது இல்ல. ஸோ பெருங்காயம், உப்பு இது 2யுமே சேர்த்து அதோடயே வந்து கொஞ்சம் வறுத்துட்டு இவ்வளத்தையும் கிரைண்ட் பண்ணும். அவ்வளவுதான் வேலை. ஓகேயா? பட் கிரைண்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 போர்ஷனா பிரிச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப ஃபைன் பவுடரா அரைச்சிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த கொரன்னு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இன்கிரீடியன்ஸ்லாம் அங்கங்க தெரியிற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்க ஃபைன் பவுடரா அரைச்சிட்டாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பேசிக்கா நான் ஒரு பொடி பைத்தியம். ஓகே. எதுனா 2, 3 வெரைட்டி பொடி, அப்புறம் கொஞ்சம் நெய், அப்புறம் அப்பளம். இது இருந்தாலே போதும். நான் வந்து ஒரு 2 நாளைக்கு உயிர் வாழ்ந்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு பொடி பிடிக்கும். பட் இந்த கருவேப்பிலை பொடியில பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம். நானும் என் சிஸ்டருக்கும். என்னன்னு கேட்டா, எங்களுக்கு வந்து நல்ல ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகே. நாங்க வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஹேர் க்ரோத் ஆகுதான்னு வந்து எங்களுக்கு உண்மையா அது நாங்க இன்னும் ட்ராக் பண்ணிலாம் பார்க்கல. பட் ஹேர் ஃபால் வந்து நல்லா கம்மியாகும். ஓகே. இது வெறுமனே நீங்க சாதத்துல ஜஸ்ட் பெனஞ்சு சாப்பிடுறத தவிர, இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படி மட்டும் கொஞ்சம் பண்ணி நம்ம வந்து லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஹெல்த்தியா ஒரு பார்க்கவே செம்ம appetizing-ஆ ஒரு லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். அது அந்த ரெசிபியோ சம்திங் அது வேணும்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.